நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை ஒதுக்கியதன் மூலம் தேர்தல் ஆணையமே வெற்றியை தூக்கி தங்களிடம் கொடுத்துவிட்டதாக ஆரணி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பாக்கியலட்சுமி தெரிவித்துள்ளார். கேண்டிடேட் வித் கேண்டிடேட் பகுதிக்காக அவருடன் நமது சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ஆரணி மக்களவை தொகுதியை பொறுத்தவரை ஏறக்குறைய 14,96,000 சுற்றம் வாக்காளர்கள் இருக்காங்க. இல்லை சரி பாதிக்கும் மேலே பெண் வாக்காளர்கள் தொகுதியில் இருக்காங்க. ஸோ பெண்களை எப்படி போய் சேர்றீங்க? பெண்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு? பெண்களுடைய வரவேற்பு இப்போ அக்கா கனிமொழி அக்காவே சொல்லியிருக்காங்க. கைம்பெண்கள் இப்போதைக்கு ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதுக்கு மெயின் காரணம் குடிதான். இப்போ ஒரு மருத்துவரா குடிச்சா என்னென்ன தொந்தரவு வரும்ன்றது எங்களுக்கு தெரியுது. இப்ப அந்த பெண்கள் எல்லாமே எங்க கிட்ட எடுத்து வைக்கிற 2 கோரிக்கை, ரொம்ப அதிகமான கோரிக்கை. ஒண்ணு, மது கடையை மூடுங்க. இன்னொன்னு, எங்க குழந்தைங்களுக்கு தரமான கல்வியும் தரமான மருத்துவமும் கொடுங்க. அந்த மாதிரி தான் எங்களை நெருங்குறாங்க. இவங்க கொடுக்குற 1000 ரூபாவோ இல்ல மானியம் எதுவுமே அவங்களுக்கு முன்ன கிடையாது. எங்க வாழ்க்கை மேம்படுறதுக்கு நீங்க வந்தாவாது எங்களுக்கு செய்யுங்கன்றாங்க. அதை செய்யறதுக்கு தான் இத்தனை படையோட நாங்க இறங்கி இருக்கோம், போர்க்களம் மாதிரி. தொடர்ந்து கரும்பு விவசாய சின்னம் கேட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு 40 தொகுதியிலும் மைக் சின்னத்தில் போட்டிடுறீங்க. இந்த சின்னம் பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்க? இந்த தொகுதியில பொறுத்த வரைக்கும் ரெகனைஸ் பண்றாங்களா? மக்கள்கிட்ட போய் எடுத்து சேர்க்கிறீங்களா? சேர்ந்திருக்கா? மக்கள் கிட்ட சேர்ந்து இருக்குதான். மைக் அப்படிங்கறது மற்றவங்களோட வலியை வாங்கி மக்கள் கிட்ட கொடுக்கறது. தேர்தல் ஆணையம் பண்ண ஒரு நல்லது, வெற்றியை தூக்கி அவங்க எங்க கிட்டே கொடுத்துட்டாங்க. ஏன்னா மைக்ல நம்ம எது பேசுறோமோ அதுதான் மக்களுக்கு போகும். நாங்க பொய்யான வாக்குறுதியோ, நாங்க கொள்ளையடிக்க மாட்டோம், லஞ்சம் வாங்க மாட்டோம்னு பொய்யெல்லாம் சொல்ல, லஞ்சம் வாங்காத தடுக்கிறோன்ற உண்மையை சொல்றதுனால அந்த வெற்றி மகளே எங்களை தேடி இருக்கான்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். எங்களோட தகவல் தொழில்நுட்பம் ஒவ்வொரு அடிப்படை மக்கள் கிட்டையும் எங்களோட சின்னத்தை எடுத்துட்டு போய் சேர்த்துட்டே இருக்காங்க. நாங்களும் முடிஞ்ச அளவு சேர்த்துட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க எங்களை எவ்வளோ ஒடுக்குறாங்க அப்படின்றது. அவங்க எங்களை எவ்வளோ ஒடுக்குறாங்களோ அதை விட 10 மடங்கு பெருசா நாம் தமிழர் கட்சி வெளியில வந்துடுவோம்.